Hello aspirants, welcome to this session. So, இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏடிஓக்காக இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கிறத நீங்க வந்து பாருங்க. ஸோ தட் எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு டாபிக்மே ஒரு ஒரு மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அது ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ல நமக்கு டைம் ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால வி ஹாவ் டு சேவ் த டைம். சரியா? ஸோ எல்லாருமே எல்லா விஷயத்தையும் அட்டென்ட் பண்ண முடியும். பட் தென் நம்ம வந்து சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது டைமை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து டைம் ஃப்ரேம்டா இருக்கு அப்படின்னும் பொழுது ஸோ யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு நோ திங்ஸ். செகண்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் சில ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ராப்பரா நம்ம எப்படி வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நமக்கு இருக்கும். ஸோ எக்ஸாம்ல போய் நம்ம அதை நார்மலாவே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணதுல ஒரு ஹேபிட்டாவே உங்களுக்கு வந்துரும். சரியா? ஸோ அத நம்ம பண்ண போறோம். ஸோ இதான் வந்து டோட்டல் திங். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு புட் தட் இன்டு பிராக்டிஸ். ஸோ அதான் மெயின் விஷயம் நான் சொல்ல வந்தது. ஸோ அதனால டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலர் பிராக்டிஸை வந்து டோன்ட் லீவ் இட். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ரெகுலரா பண்ணும்பொழுது அது அப்படியே நமக்கு நம்ம போய் எக்ஸாம்ல பண்ணும்பொழுது அந்த விஷயம் நமக்கு நடக்கும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த சைட்ஸ். ஓகே. ஸோ ஏதாச்சும் சென்டென்ஸ் வந்து எண்ட் ஆகாது. கண்டிப்பா வந்து இப்ப ன்னு முடியுது. அது பக்கத்துல நவுன் தேவை. ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அதுல சென்டென்ஸ் முடியலன்னும் பொழுது ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ், இல்ல எனக்கு இது வருமான்னு தெரியலன்னும் பொழுது ட்ரை டு பேர் த சென்டென்ஸ். ஓகே. ஸோ பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது நமக்கு எலிமினேட் ஆகும் ஆப்ஷன்ஸ். ஸோ பாக்கி இருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம போட முடியும். ஸோ இது சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒன்று இந்த கான்செப்ட் வந்து எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. ஸோ இங்க ஸ்டார்டிங் படிக்கலாம். The way things were shaping up. Okay. So என்ன திங்ஸ் நமக்கு தெரியாது. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிட்டிங் இன் யூஎஸ். அப்போ அந்த ஐன்ற பர்சன் ஒரு பர்சனை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ஹெல்ப் ஃப்ரம் த ப்ரொட்டஸ்ட் சைட்ஸ். ஸோ டெஃபினட்டா வந்து சில நமக்கு சென்டென்ஸ் ஆரம்பிக்காது. பிகாஸ் ஹெல்ப் ஃப்ரம் த ப்ரொட்டஸ்டர்ஸ் போது எதுவும் நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் சைட்ஸை பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ அகேன் இட் இஸ் ஐ ஓவர் இயர். ஸோ இட் கேன் பி ஐதர் திஸ் ஆர் திஸ். ஓகேயா? ஸோ அப்போ சென்டென்ஸ் வந்துட்டு சீல ஆரம்பிக்காதுன்னா சீல இருக்க சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது இங்க ஐ இருக்கு, இங்க நடுவுல சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிங் இன் த யூஎஸ் ஐ குடன்ட் டூ மச் அபவுட் வாட். ஓகே. ஸோ அப்போ என்னன்ற ஒரு கேள்வி வரும். அப்போ இது படிங்க. ஐ யூஸ் டு கெட் அ லாட் ஆஃப் கால்ஸ் ஃபார். ஸோ திஸ் கேன் பி அன் இன்ட்ரோடக்டரி. வேற இதுக்கப்புறம் கால்ஸ் ஃபார்க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஃபார் சிட்டிங், ஃபார் த வே திங்ஸ், ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் த ப்ரொட்டஸ்ட் சைட்ஸ். ஸோ பாசிபிலிட்டி இஸ் டிஎன்சி. அப்போ டிஎன்சி இஸ் அ பேர், ரைட்? டிஎன்சி பேர்னா இங்க இருக்கு. அடுத்து எங்க இருக்கு? இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் இருக்கு. இப்போ டிஏ நீங்க ஸ்டார்டிங் சென்டென்ஸா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒண்ணு. ஏன்னா பிகாஸ் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு இருக்குல்ல. ஸோ டி ஸ்டார்டிங் சென்டென்ஸா மோர் பாசிபிலிட்டி நமக்கு இருந்தது. இங்க வந்து சிட்டிங் இன் யூஎஸ்ஏ ஐ குடன்ட் டூ மச் அபவுட் சம்திங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கேனாட் பி அன் இன்ட்ரோடக்டரி. அப்போ செகண்ட் ஆப்ஷன் போயிருச்சு. அப்போ கிளாஷ் வந்து இங்கேயும் இங்கேயும் தானே இருக்கு. அப்போ ஏல முடியுமா இல்ல பில முடியுமான்றதையும் பார்க்கலாம். இங்க அபவுட்னு முடிஞ்சிருக்கு. இங்க நமக்கு அப்னு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் இன் கேஸ் இஃப் யூ ஆர் லைக் ஓகே வித் ஆன்சர் என்னன்னு போட்டுருங்க. அப்படி டவுட் இருந்தா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ரீட் பண்ணீங்கன்னா எது வராது இல்ல வரும்ன்றது தெரியும். ஸோ அதை வச்சு கூட நம்ம சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question is the transmission of disease like COVID-19. Okay, so COVID disease பத்தி பேசியிருக்காங்க. So இங்க between animals and human threats. Okay, so ஏதாச்சும் clues இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க and இருக்குல்ல. ஓகே. ஸோ அப்போ and இருக்கு அப்படின்னும் பொழுது இதை நம்ம எதோட பேர் பண்ண முடியும்? அதே மாதிரி ஒரு ப்ரிப்போசிஷன் அண்ட் நவுன் இருக்கணும். சரியா? ஸோ எக்கோசிஸ்டம் இன்டிகிரிட்டி பத்தி பேசியிருக்காங்க. ஸோ சேம் லைக் தட் அண்ட்னும் பொழுது இங்கே தான் கமா போட்டு சென்டென்சஸ் நமக்கு இருக்கு. அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஹியூமன் அண்ட் அனிமல் வெல்பீயிங் அண்ட் எக்கோசிஸ்டம் இன்டிகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ எதை வந்து பேர் பண்ணுவீங்க? பாசிபிலிட்டி இஸ் பி அண்ட் டி இருக்கு. ஓகே. ஸோ ஒரு டவுட்ஃபுல் கேஸ்ல நமக்கு இருக்கு. ஏன்னா அங்க கமா போட்டு இங்க அண்ட் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. சில டைம்ஸ் யூ ஷுடன்ட் பாதர் அபவுட் த கமா ஆர் ஃபுல் ஸ்டாப். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காக சில டைம்ஸ் கொடுத்துருக்கலாம். இங்க வந்து எல்லாமே அப்பர் கேஸ்லயும் கொடுத்துருக்கலாம். சரியா? ஸோ எதையுமே வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருப்பாங்களா, கன்ஃபியூஷன் அதுவும் இருக்கும். ஸோ நீங்க கிராமருக்கும் அந்த எக்ஸாக்டா இருக்கிற மீனிங்க்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்பொழுது இதை நம்ம போடலாம். ஸோ இங்க டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ் லைக் COVID-19 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ அப் பண்ணி வரும்பொழுது COVID-19 between animals and plants threatens
economic development, அப்புறமா human and animal well-being and ecosystem integrity, which is possible, right? So அதை பத்தி நோயை பத்தி பேசும்போது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ A and C is possible, so option 4 is the right answer. Next question. Okay, the economic pandemic which is currently something has to come. அப்ப இங்க இது வந்து adverb தானே, அப்ப இதுல ஒரு சென்டென்ஸ் நமக்கு முடியல. ஓகே, so currently something has to come. அப்ப ஏல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ரெண்டு ஆப்ஷன் நமக்கு எலிமினேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் க்ளூஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இங்க வந்து டூ சொல்றாங்க, கனெக்டட்னஸ் டூ you need V1 or sometimes நம்ம noun யூஸ் பண்ணுவோம். அது ப்ரிப்போசிஷனா இருக்கும்பொழுது பக்கத்துல ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் தான் நமக்கு வரணும். ஸோ அந்த கேஸ்ல வந்து நவுன்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? சரி, ஸோ இங்க வந்து டு ஒன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அஃபெக்ட் அஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதாவது வெயிட், வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். ஏன்னா இங்க வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு சென்டென்ஸ். ஸோ த கரண்ட் பேண்டமிக் விச் இஸ் currently adverb பக்கத்துல verb hitting India hardest. அப்ப A and C is possible. அப்ப A and C is possible னா it is year and it is year. அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எது ஆரம்பிக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சது A sentence. ஓகே, அப்ப A sentence more possible னா try to read this particular sentence. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். I'll just read it. The current pandemic which is currently hitting India hardest reflects our connectedness to one another and how actions and events in one part of the world affect us. Okay, affect us all. So which is option 1 தான் கரெக்டான ஆன்சர். Next question. ஓகே, ஸோ இப்போ எரர் ஸ்பாட்டிங் இருக்கு. ஸோ எரர் ஸ்பாட்டிங் வரும்பொழுது ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். சப்போஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரேஸாக தப்பு இல்லைன்னு எலிமினேட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸோ இல்லை மெயின்ஸ் எக்ஸாமோ நம்ம எழுதுறோம் அப்படின்னும் பொழுது எரர் ஸ்பாட்டிங்க்கு ரொம்ப பொறுமையாக அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் தேவை. ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைமை வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேஷனோட யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து எரர் ஸ்பாட்டிங்கை போட முடியும். ஓகே, சரி, இஃப்ன்ற கண்டிஷன் இருக்கு. ஸோ வி is a plural verb. இங்க can't modal verb. Okay, so இதோட contraction எப்படி பிரிச்சு எழுதுவோம்? Can not. ஓகேயா? ஸோ அதை can't அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த modal verb வருதுன்னா அது பக்கத்துல V1 இருக்கணுமா? அப்ப argueன்றது V1 தான். ஓகே, ஸோ if we can't argue our differences. Okay, so you need a noun beside the பொசிஷன் கேஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது ஹிஸ், ஹர் or தேர் அந்த மாதிரி இருக்குன்னா பக்கத்துல நம்ம நவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆர் டிஃபரன்சஸ் ஆன். Okay, so they're talking about some difference, some clashes and the mari. Okay, so என்ன argument பத்தி இருக்கு. So we'll have to take them to court. Okay, so we'll have பொழுது contraction எப்படி இருக்கும்? We will have. So will பக்கத்துல நம்ம base forms யூஸ் பண்ணுவோம். அப்ப will என்னது? Modal verb. So இந்த இடத்துல ஏதாச்சும் error இருக்கா? அந்த இடத்துலயும் இல்லை, டூ பக்கத்துல V1 யூஸ் பண்ணுவோம். அதுவும் கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த phrase பாருங்க. So you're arguing about something. Okay, so what is the phrase that has to be used? Differences over. அதுக்குள்ள இருக்கிற differences பத்தி பேசும்பொழுது என்ன preposition வரும்? over தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டா இந்த phrase-க்கு நம்ம differences over, so we will have to take them to the court. அந்த arguments இருக்கும் பொழுது அப்போ ஆப்ஷன் சி. ஸோ இப்போ எதுலலாம் தப்பு இல்லைன்றதை எலிமினேட் பண்ணிட்டு இங்க ஆன்ன்றது கரெக்டா இருக்குமான்றது திருப்பி பாருங்க. ஓகே, ஸோ ப்ரிப்போசிஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, phrases என்ன வரும் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, ஸோ next one is in the ruins of their city. Okay, so ruins of the city na the ரொம்ப பழசா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரிலேட் பண்ணும்போது சொல்லலாம். ஆர்கியலாஜிஸ்ட் ஹேவ் ஃபவுண்ட் சம் ஆஃப் தீஸ் ஃபைன்லி ஷேப்ட் அண்ட் பாலிஷ்ட் ஸ்டோன்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து இன் இருக்கு. ஓகே, ஸோ த இருந்தா பக்கத்துல நவுன் இருக்கும்னு சொன்னேன். ஆஃப் இருந்தா பக்கத்துல நவுன் வரும். பட் தேர்ன்றது நம்ம முன்னாடி இருக்க அந்த ரூயின் ஆனதை பேசியிருக்காங்க. ஸோ சிட்டிஸ். ஓகே, ஸோ ஆர்கியலாஜிஸ்ட் விச் இஸ் ப்ளூரல். ஓகே, ஹேவ் ஃபவுண்ட். அப்ப ஹேவ் இஸ் வாட் நமக்கு past present perfect. So where பக்கத்துல V3 யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, so some of these. அப்ப these வந்தது அப்படின்னும் பொழுது plural nouns தான் பக்கத்துல யூஸ் பண்ணுவோம். So these. அப்ப finally என்னது? adverb. shaped is V2 and நம்மளுது ரெண்டு பக்கமும் V2ஸ்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுமே verb கிடையாது, it is adjectives. அப்போ ஸ்டோன்ஸ் வந்து பாலிஷ்டாவும் ஷேப்டாவும் இருக்குன்னு சொல்றாங்க. சில கேஸ்ல வந்து verb யூஸ் பண்ணுவோம். ed ஃபார்ம்ஸ் நம்ம adjectives-ஆவும் sometimes யூஸ் பண்ணுவோம் to talk about the quality of the noun. அப்போ இங்க வந்து these finely shaped-ஆ இருக்கையும் பாலிஷ்டா இருக்கிற ஸ்டோன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. So you don't have any error here. So it is option 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next.
next one. Okay, the United Kingdom. அப்ப United Kingdom is what? The சொல்லியிருக்காங்க. United Kingdom. Okay, so country பேர் வந்துருச்சு. So இது வந்து சிங்குலரா இருக்கிறதுனால has யூஸ் பண்ணியிருக்காங்களா? Okay, so has யூஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ED forms யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? So some casesல வந்து நமக்கு என்ன வரும்? இது verbs இல்லனா கூட possessive case யூஸ் பண்றீங்க. இல்ல you have something like I have a car அப்படின்னும் பொழுது இங்க வந்து நீங்க ஒரு possess பண்ற ஒரு விஷயத்தை பேசும்பொழுது have பக்கத்துல V3 தான் இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ சில சென்டென்ஸ்ல யூ வில் ஹேவ் எக்ஸெப்ஷன்ஸ். சரியா? ஓகே, ஸோ இங்க யுனைடெட் கிங்டம் ஹேஸ் வாட்? வாட்ன்னு பார்த்தீங்கன்னா நைதர். அப்போ நைதர் வருது அப்படின்னா அது கூடவே ஒரு வார்த்தை வரும். என்ன வரும்? நமக்கு நார்ன்ற வேர்ட் வந்து இட் இஸ் வித் தட். ஓகே, ஸோ அப்போ எய்தர் வந்தா நமக்கு ஆர்ன்ற வேர்டை கண்டிப்பா பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த ரூல்ல என்ன பார்க்கலாம்? நாட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு வருதுன்னா பட் ஆல்சோ அப்படின்றது அந்த சென்டென்ஸ்லயே அடுத்த ஹாஃப்ல இட் ஹாஸ் டு பி தேர். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேஸ் டு பி தேர். ஸோ இது வந்து கிராமர் ரூல். அப்போ இங்க நைதர்ன்னு பார்த்தா நான் வந்து எரர் வந்து நார்ன்ற வேர்டு இருக்கான்னு தேடுவேன். அப்போ நாரும் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. அப்போ நைதர் நேஷனல் போலீஸ் ஃபோர்ஸ் நார் எனி மினிஸ்டர். ஓகே, ஸோ இப்போ யூஸ் பண்றீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி நாருக்கு அப்புறமும் அதே விஷயம் தான் இருக்கணும். ஸோ சேம் அப்ளைஸ் ஃபார் all three. Okay, so whatever you're using for not only ஆஃப்டர் தட் பட் ஆல்சோக்கும் அதே ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே நேஷனல் போலீஸ் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நார் எனி மினிஸ்டர் எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த போலீஸ். ஸோ படிக்கும்பொழுது எரர் நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் இஸ் அ adjective. அப்போ இங்கே என்ன நம்ம யூஸ் பண்ணிருக்கணும்? இட் ஹாஸ் டு பி அ adverb. அப்போ adverb யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்க்ளூசிவ் இஸ் அ adjective. அப்போ இதை நான் adverb மாற்றணும்னா இங்கே ly ஆட் பண்ணும். எக்ஸ்க்ளூசிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த போலீஸ். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு எங்க எரர் இருக்கு? டி பார்ட்ல இருக்கு. ஓகேயா? ஸோ சில டைம்ஸ் சில கொஸ்டின்ஸ்ல வந்து எக்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா இஃப் யூ ஆர் like you don't know that na you have to note that. Okay, so with the example, so வெறும்னே ரூலை மட்டும் எழுதி வச்சுக்காதீங்க. ஸோ எந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த ரூலை நம்ம சொன்னோம் அப்படின்றத நீங்க எழுதும் பொழுது நாளைக்கு வந்து அதை ரெஃபர் பண்ணி பார்த்தா அதோட எக்ஸ்பிளனேஷனோட அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வேற ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். சரியா? ஸோ ஆல்வேஸ் when you're making notes you have to note down even the example part. Okay, so next one. The farmers of Dharwad face crop loss and damage to their houses due to unseasoned incessant rains in the region. So it was like continuous rain இருந்தத சொல்றாங்க. So first வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்க? The farmers. Okay, so which is plural of Dharwad face. Okay, so it's a place where இவங்க வந்து face பண்றாங்க. So farmers ன்னும் பொழுது face is a plural verb. Okay, so என்னது? crop loss அதுக்கப்புறம் and damage. So ரெண்டு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்றாங்க. So to their houses due to. ஓகே, ஸோ டியூ டு சொன்னா என்ன சொல்வீங்க? ரீசன் சொல்வீங்க. அப்போ இன்செசன்ட் ரெயின்ஸ்னும் பொழுது ரெயின்ஸ் இஸ் நவுன், இன்செசன்ட் இஸ் adjective. அப்போ இங்க adverbனும் பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஸோ unseasonable, unseasonably incessant rains in the region. ஓகேயா? ஸோ அப்போ adverb யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும்? adjective ஒரு வேர்டை யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணுன்றது நமக்கு நல்லா தெரியணும். இங்க ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so despite the several high-profile female monarchs and politicians, men have dominated politics in the UK for centuries. Okay, so for centuries is ஒரு டைம் பீரியடை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சென்ச்சுரி பீரியட்னு சொல்லிட்டு ஸோ ஃபார் பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் டாக்ஸ் அபவுட் அ டியூரேஷன் ஆஃப் டைம் அண்ட் சின்ஸ் டாக்ஸ் அபவுட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு நோ. இது வந்து நம்ம எல்லா கிளாஸ்லையுமே பார்த்த ஒரு விஷயம். இதை மட்டும் மறந்துடவே கூடாது. சரி, அப்ப இங்க டெஸ்பைட்னு கொடுத்துருக்கிறது கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்பைட் ஆஃப்னு சொன்னா தப்புன்னு சொல்லலாம். டெஸ்பைட் யூஸ் பண்ணும்பொழுது ஆஃப் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுவும் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ டெஸ்பைட் வந்து யூஸ் பண்றீங்க அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்றீங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட்ல தான் வரும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இதுலயும் பார்த்துருப்போம். ஆல் தோ வருது அப்படின்னும் பொழுது இல்லை இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் இல்லை பட், எட் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது எப்பவுமே யூ ஹேவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பட் why is that you're using so much words? Okay, so அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சரியா? ஸோ இப்போ தோலாம் யூஸ் பண்றீங்கன்னா பார்ஷியல் நெகேஷன்ஸ், கம்ப்ளீட்டாவே நோ சொல்ற மாதிரி இருக்காது. பாசிட்டிவ் நெகட்டிவ் பொழுது அது வந்து பார்ஷியலா தான் சொல்வீங்க. ஓகே, ஸோ அப்போ டெஸ்பைட் இன்ஸ்பைட்லாம் சொல்றீங்க
அப்படின்னும் பொழுதும் நீங்க யூஸ் பண்றது அதே கேஸ்ல தான் நமக்கு இருக்கும். பட்ன்னு சொல்லும்போது கம்ப்ளீட் நெகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு கான்ட்ரடிக்ட் ஆகுற மாரி ஒரு சென்டென்ஸ சொல்லுவோம். ஸோ இந்த கேஸ்ல இன்ஸ்பைட் ஆஃப்ன்னு யூஸ் பண்றீங்கனாலும் பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கு. டெஸ்பைட்னாலும் இருக்கு. ஸோ ஒரு பெர்சனல் விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்கன்னும் பொழுது யூ ஹேவ் டு யூஸ் இன்ஸ்பைட் ஆஃப். சரியா? ஸோ அது யூஸ் பண்ணும்பொழுது ஒண்ணு வந்து உங்களுக்கு கன்டினியூஸா இருக்க கூட இருக்கும். லைக் ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நான் இத பண்ணல. அதனால நான் இத பண்ணேன். இன் ஸ்பைட் ஆஃப் மை இல்னஸ் ஐ அட்டெண்டட் த எக்ஸாம். ஓகேயா? ஸோ இருந்துச்சு பட் ஸ்டில் ஐ டிட் சம்திங் விச் இஸ் அ பெர்சனல் ரீசன கோட் பண்ணும்போது யூ யூஸ் இட். ஸோ இங்க வந்து despite the several high profile female monarchs and politicians, men, okay, so men have dominated politics in UK for centuries. This is something personal. Men வந்து they have dominated ன்னு சொல்லும்போது so what has to be used despite யூஸ் பண்ண மாட்டோம். more personal ஆ இருக்கும்போது it is in spite of. ஓகேயா? so அப்ப எங்க error இருக்கு? first part of the sentenceல you have the error. next question. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வேர்ட் ஸ்வாப் குடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட் ஸ்வாப் குடுத்துருக்கும்பொழுது ரொம்ப ஈஸியா இந்த மாரி எக்ஸாம்ல இருக்குன்னா, இத ஃபர்ஸ்ட் நீங்க நல்லாவே அட்டெண்ட் பண்ணிறலாம். சரியா? ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது நவுன் என்னன்னு நமக்கு தெரியணும். அட்வெர்ப் என்னன்னு தெரியணும். அட்ஜெக்டிவ் என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் வெர்ப்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. பாஸ்ட்ல தான் இருக்கா? இல்ல இடி யூஸ் பண்ணியிருக்காங்கனாலும், நமக்கு வந்து அந்த அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல வெர்பா யூஸ் பண்ணியிருக்காங்களா? கரெக்ட்டா தான் போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கனாலே போட்டுறலாம். ஓகே. ஸோ இப்ப நான் அப்ரோச் பண்ண போறேன். உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? ஓகே. ஸோ மொமெண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. வேர் பக்கத்துல யூ நீட் சிங்குலர் நவுன்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணோம். சப்போஸ் இங்க எஸ் குடுத்து மொமெண்ட்ஸ்ன்னு குடுத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த ஆப்ஷன மாத்த போறோம்னு தெரியணும். அப்ப மாத்த போறோம்னு தெரியணும்னா, ஏல ஒரு இது ஆரம்பிச்சாலே அத வராதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ மொமெண்ட்ன்றது நவுன் அண்ட் கவுண்டர் மொமெண்ட்னாலும் இட்ஸ் a noun where resemblance-னா noun. ஓகே. ஸோ resembling-னா verb-ன்னு சொல்லலாம். இல்ல adjectives கூட சொல்லலாம். ஓகே. அப்ப இஸ் இருக்கு. அப்ப இஸ் பக்கத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? ஆப்வியஸா V3s, V4s ஆர் V3, V4s ஆர் adjectives நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ EDல எதுவுமே இல்ல. அப்ப கண்டிப்பா இங்க நமக்கு accomplishன்ற வேர்டு மாற போறதில்ல. We didn't read the sentence but we are trying to conclude things. Okay. சரி. So அப்ப B வந்து மாறவே போறதில்ல. அப்ப ஆப்ஷன்ல போயிட்டு செகண்ட்ல B இருக்குன்னா அது கண்டிப்பா மாறவே போறதில்ல. ஸோ வேற எதுலயுமே உங்களுக்கு க்ளூஸ் இல்ல. அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம பிக் பண்ணோம். ஸோ இது வெர்ப் தான் தெரியும்ன்னும் பொழுது, பில ஒரு விஷயம் இருக்குன்னா, நமக்கு பாக்கி எல்லாமே மாறினாலும் இது வந்து இட் இஸ் கோனா பி ஸ்டாட்டிக். ஓகே. இட்ஸ் நாட் கோனா சேஞ்ச். அப்ப அத வச்சு நம்ம ஆன்சர் போட முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூ ஜஸ்ட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட். அப்ப பார்த்தீங்கன்னா, கவுண்டர் மொமெண்ட் இஸ் தென் accomplished from east to west with a remarkable resemblance to the preceding moment from west to east. Got it? Okay, so let's move to the next question. So she had persuaded. What do you mean by persuade பண்ணுங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வற்புறுத்தி பண்ண வைக்கிறது தான் persuade. Okay. Next is not to tell her and determined her father to hide the terrible news from her till after her confinement which was expected within a few days. Okay. So எது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு தோன்றதை நம்ம பார்த்துக்கணும். எது கரெக்டா இல்ல. So இந்த ரெண்டு கிரைட்டீரியாலும் you can eliminate options. Okay. So she had persuaded not to tell her. ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு என்ன பண்றாங்க? persuaded not to tell her and determined her father. father determine பண்ணிருக்காங்கன்றாங்க. determined is what? நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு சொல்லலாம். லைக் இதுதான் பண்ண போறீங்க அப்படின்னு I am so determined or I am so much like okay with that அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்ல பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லலாம்ல. அப்போ B வந்து கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ B வந்து உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ செகண்ட்ல கண்டிப்பா வரல. பட் இங்க என்ன சொல்லலாம்? அண்ட் persuaded her fatherன்னு சொல்லலாம்ல. அங்க அது வராதுன்னா இங்க ed இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் இங்க ed இருக்கு. அப்ப அண்ட்னும் பொழுது ரெண்டு பக்கமும் நீங்க கனெக்ட் பண்ற சென்டென்ஸ் edல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப she had இந்த இடத்துல வந்து ed ஃபார்ம் வரும். and to tell her and persuaded her father to hide the terrible news. வற்புறுத்துறாங்க இந்த terrible news மறைங்கன்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ obviously it is A தான் நமக்கு செகண்ட்ல வரும். அப்ப ஏ இங்க தான் இருக்கு. ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்படிதான் நம்ம போட்டா ஈஸியா டைமை சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிஸும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. சரி. ஸோ he borrowed this so firmly that others looking at him were persuaded of it too and did not refuse him either a evidently place
ஓகே, ஸோ படிக்கும் பொழுது ஃப்ளோஸ் டிஸ்டர்ப் ஆக மாதிரி இருக்கு. ஸோ பி எல்லாம் இன் சொசைட்டி ஆஃப் மணி விச் ஹி பிலீவ்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன், which he believed from everyone ன்னு சொல்றாங்க. ஓகே, so you believe something, how come from everyone? so C லயும் தப்பு இருக்கு, B லயும் தப்பு இருக்கு. okay, so anyone and everyone and leading would not repay. okay, so எல்லாமே கன்ஃபியூஸ்டா நமக்கு சென்டென்சஸ் இருக்கு. so believe பண்றோம் அப்படின்னும் பொழுது you do something, right? அப்போ அதை நம்ம எதோட ரிலேட் பண்ண முடியும்? ஸோ இங்கே வந்து யூ நீட் அ அட்ஜெக்டிவ். ஸோ இடி ஃபார்ம்ஸை வந்து அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே அ பிளேஸ் இருக்கு, அப்போ இங்கே ஒரு அட்ஜெக்டிவ் வரும். ஓகே, ஸோ லீடிங் பிளேஸ் இந்த சொசைட்டி பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ விச் ஹி பிலீவ்டுன்றத சியை தூக்கிட்டீங்கன்னா, ஸோ ஹீ பிலீவ்ட் திஸ் ஸோ ஃபர்ம்லி. ஸோ இதை நம்பினாங்க, ரொம்ப ஃபர்மா நம்பினாங்க. அப்போ சி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரப்போகுது. அப்போ சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரப்போகுதுன்னா இங்கேயும் இங்கேயும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பி வந்து கடைசி சென்டென்ஸா வர முடியுமா? ஆர் பி வந்துட்டு செகண்ட் ஒன்னா வர முடியுமா? செகண்ட் இஸ் வேர்? ஓ, சேம் ஆப்ஷன்ல இருக்க, சேம் ஆப்ஷன்ல வராது பி, பிகாஸ் இங்க தப்பு இருக்குன்னு தெரியும். இங்க வந்து நவுன் கொடுத்துருக்காங்க அண்ட் எவிடென்ட்லி இஸ் அ adverb. ஓகே, ஸோ யூ நீட் அ adjective here. அப்போ கண்டிப்பா இது வராதுன்னா ஆப்ஷன் 4 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் how you have to find the answer. okay, so next question. okay, so next question you have okay, so ஒரு phrase கொடுத்திருக்காங்க. so அந்த phrase you're going to replace. first of all, phrase is nothing but sometimes வந்து உங்களுக்கு அதுக்கு தலையும் இருக்காது வாலும் இருக்காது அப்படியே சொல்லுவோம்ல. so அந்த மாதிரி விஷயங்கள். so பாட்டெல்லாம் பாடுறோம்னா இந்த phrase இந்த நோட்ல பாடணும், இந்த phrase இந்த நோட்னு பிரிப்பாங்கல்ல. ஒரே சென்டென்ஸ்ல மீனிங் அவ்வளோ கம்ப்ளீட்டா இருக்காது. லைக் நியர் மை ஹவுஸ்னா வாட் இஸ் நியர் மை ஹவுஸ்னு தெரியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நியர் மை ஹவுஸ்னும் போது இட்ஸ் அ phrase. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ verb phrase இருக்கலாம், adverb phrase, noun phrase, இந்த மாதிரி phrases தனித்தனியா பிரிக்கிறது இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நமக்கு கொடுத்திருப்பாங்க எக்ஸாம்ல. ஸோ we are gone before the best soccer team in the city tonight. okay, so gone behind ன்னு சொல்றாங்க, which is totally V3 and present perfectly யூஸ் பண்ணாம பண்ணிருக்காங்க. பட் இங்க are கொடுத்திருக்காங்க. okay, so present tenseல தான் நமக்கு இருக்கு. okay, சரி பார்க்கலாம். so we are gone before இல்ல we are going with. what do you mean by going with? going with ன்ற phrase வந்துட்டு அதோட மீனிங் என்னன்னா you are trying to accompany things. okay, so ஒரு விஷயத்தை நீங்க accompany பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சொல்லலாம். going forனா யாரோ ஒருத்தரை வந்து நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லலாம். so going against அப்படின்னா என்ன அர்த்தம்னா you fight or you oppose to things. ஓகேயா? ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸோ இன்னொரு க்ளூ பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கு, அது பக்கத்துல V3s V4s adjectives. அப்போ பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை நம்ம ஹெல்பிங் வேர்ப் பக்கத்துல யூஸ் பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டோம். சரியா? ஸோ we are gone நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ அதை வச்சு பார்த்தா ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பா வரல. ஓகே, அப்போ we are what? so what they are doing? so we are accompanying the best soccer team in the city tonight. okay, so ஒரு பெஸ்டா இருக்கிற ஒரு சாக்கர் டீம். ஸோ சில கண்ட்ரீஸ்ல இந்த ஃபுட்பாலை சாக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ வேற அதை வந்து அக்கம்பனி பண்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். okay, a man in black mask hold the bank on this morning. okay, so கண்டிப்பா no correction required. so இங்க bankன்றாங்க, எப்படி அதை hold பண்ண முடியும்? okay, so on this morning வருமா? okay, so in this morning or at சொல்லலாம் some casesல, இல்ல in the morning நம்ம சொல்லத்துக்கு சொல்லுவோம். but according to the sentence. okay, so on this morning ன்றது கண்டிப்பா எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். first no correction required எடுத்துடலாம். okay, so next நமக்கு ஆப்ஷன்ஸ்ல held கொடுத்திருக்காங்க. what do you mean by held னா you are holding on to something in your hand or you are placing someone in some position நம்மொழுது அவங்க வந்து அதை ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு சொல்லலாம். பட் இங்க பேங்க் பத்தி பேசினதுனால பாசிபிலிட்டி ஹெல்டுக்கு அதிகம். சரியா? ஹோல்டை விட ஹோல்ட் இஸ் ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கும், ஹெல்டுன்றதுல நீங்க ஒரு பிளேஸ் பண்ணிருக்கீங்க ஒரு விஷயத்தையும், ஒரு பொசிஷன்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்கும் ரெண்டு மீனிங் நம்ம சொல்றோம். அப்போ a man in mask, a black mask held the bank up this morning. okay, so what is the phrase there? the bank up this morning. okay, so அப்ப அது எங்க இருக்கு நமக்கு? which is option 2 தான் possible. சரியா? ஸோ அதை படிக்கும் பொழுது கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ்ல இருக்க வேர்ட்ஸ் வந்து தப்பா இருக்கா, அதோட மீனிங் கரெக்ட் தானான்றத நம்ம செக் பண்ணி தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன். okay, so we kept our relationship from our parents for 2 years. okay, so 2 yearsக்கு வந்து
அங்கேயே குடுத்திருக்க சென்டென்ஸ்லயே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க தள்ளி இருந்திருக்காங்க 2 இயர்ஸ்க்கு அப்படின்றத சொல்றதுக்கு கன்வே பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃப்ரம் ஆர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி கெப்ட் our relationship with our parents for 2 years. So possibility வந்து we kept our relationship. So pastல சொல்றாங்க just for 2 years தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து like they were in relationship from our parents for 2 years. ஸோ அந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எப்போ யூஸ் பண்ணுவோம், வித் எப்போ யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம இருக்கோம் அப்படின்னும்போது ஃப்ரம் சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்துலருந்து பண்ணும்பொழுது நம்ம சாரி வித் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கு கூடன்னு சொல்வீங்க. ஃப்ரம்ன்னும் பொழுது அந்த இடத்துல இருந்து. ஸோ ஃப்ரம் வந்துச்சுன்னா சில கேஸ்ல யூ நீட் டூ ஆல்சோ. ஸோ இங்க இருந்து இங்க வரையும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு. பட் இங்க வந்து கோட் பண்ணியிருக்கிறது நீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ நீட் ஒன்லி ஃப்ரம்ன்ற ப்ரிப்போசிஷன். அப்போ we kept our relationship from our parents for 2 years, which is no correction required will be more possible. So keep அப்படின்னு சொன்னீங்கன்னா presentல வந்துரும். ஸோ வைக்க தான் போறோம்ன்றாங்க. வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வைக்க போறோம்ன்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ ஆன்ன்றாங்க பேரண்ட்ஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு மேலன்னு ஆயிரும். ஸோ அதனால ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு போயிடும். ஸோ எதுக்காக 2, 3, 4 போயிருச்சுன்றதுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ரீட் பண்ணி எப்பவுமே போடுவோம். ஸோ உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம மீனிங்கும் ரொம்ப கிளாரிட்டியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஸோ யூ கைஸ் ஆல்சோ ரீட் வித் மீ ஸோ தட் உங்களுக்கு விஷயங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே. சரி. ஸோ லா மேக்கர்ஸ் இன் ஆஸ்திரேலியா ஹேவ் ரீசென்ட்லி மேட் இட் இல்லீகல் டு அரேஞ்ச் ஆர் அட்வர்டைஸ் ஃபார் சேல்ஸ் certain cheating services, namely paid essay writing, also known as contract cheating. Okay. So இப்போ paid essay writing இருக்கும் போல. இப்போ நான் எழுத முடியலன்னா ஒருத்தவங்கிட்ட கொடுத்து அவங்க எனக்கு எழுதி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லா மேக்கர்ஸ் யாரு, ஆஸ்திரேலியா இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லீகலா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. டு அரேஞ்ச் ஆர் அட்வர்டைஸ் ஃபார் சேல். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பண்றோம் அப்படின்னு. இதுக்கு யார் அட்ராக்ட் ஆவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். இல்லாட்டி யாருக்காச்சும் வேலை பண்ணணும் அப்படின்னும் பொழுது இவங்ககிட்ட காசு கொடுத்தோ ஏதோ ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ற மாதிரி வாங்கிப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் சேல் சர்டன் சீட்டிங் சர்வீஸ்ன்றாங்க எடுத்தோடனே. ஸோ அது என்னெல்லாம் பேட் எஸ்ஏன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஏ ரைட்டிங் ஆல்சோ நோன் as the கான்ட்ராக்ட் சீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ பேட் எஸ்ஏ ஆர் யூஸ்வலி bespoke, written on demand based on student and assignment requirements. Okay, it is bespoke is அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து லைக் எழுதி கொடுக்குறாங்கல்ல, ஒரிஜினல் பீஸ் ஆஃப் ரைட்டிங், அதான் வந்து பெஸ்போக்குன்னு சொல்லுவாங்க. வேற இங்க பேட் எஸ்ஏஸ் வந்து யூஸ்வலா இப்படி இருக்கிறது இட் இஸ் ரிட்டன் ஆன் டிமாண்ட் பேஸ்ட். ஓகே. ஸோ காசு கொடுத்து கேட்டாங்கன்னு பொழுது அது எழுதுவாங்க. யாரு, ஆன் ஸ்டூடெண்ட் அண்ட் அசைன்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு தேல் டூ இட்ன்றாங்க. இந்த பேட் எஸ்ஏஸ்ன்ற அந்த சீட்டிங் கான்ட்ராக்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ விசிட் a paid essay site and post an ad that you need 700 words on the Battle of Yorktown, for example, and you'll get dozens of people quoting competitive prices, இல்ல fast results and guarantees of the originality. புரியுதா? நீங்க போயிட்டு அந்த சைட்ல வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த எஸ்ஏ வேணும்னு போட்டா எல்லாருமே வந்து அதுக்கான விஷயங்கள் போட்டு அதோட ரேட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ வே யூ கேன் பிக் ஒன். ஓகே. ஸோ அதுக்கு நீங்க பே பண்ணி அதை ஒன்று எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சீட்டிங் மோட்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சரி. ஸோ தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சைட்ஸ் தட் ஆஃபர் த சர்வீஸ் ரெப்ரசென்டிங் thousands ஆஃப் ரைட்டர்ஸ். thousands of writers இருக்காங்க. நிறைய சைட்ஸுமே அது ரிலேட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி ஹெவிலி அட்வர்டைஸ் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா எங்க வந்து மெயின் அட்ராக்ஷன் இருக்கு, காலேஜ். ஓகேயா? ஸோ இது நமக்கே நல்லா தெரியும். ஓகே. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சீட்டிங் தட்ஸ் ஷாக்கிங்லி காமன், டிஃபிகல்ட் டு கேட்ச் அண்ட் ஃபியூலிங் அ $1 billion குளோபல் மார்க்கெட் ஆஃப் டிஸ்ஆனஸ்டி. ஓகே. ஸோ இது டிஸ்ஆனஸ்டில கிரியேட் ஆன ஒரு விஷயம் வேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர் அட்ராக்டட் டு திஸ். ஓகே. ஸோ ஆஸ்திரேலியா தானே இந்த லா மேக்கர்ஸ் பண்ணாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பாஸ்ட் அ லா prohibiting it. Okay. So அதை வந்து தடை பண்ற மாதிரி ஒரு law கொண்டு வந்திருக்காங்க. So the law went into effect in early September and carries some stiff sanctions up to 2 years in jail. Okay. So இந்த மாதிரி பண்றவங்களுக்கு 2 years imprisonment and a fine of up to $75,000 வந்து கொடுக்கணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட கரன்சி படி
1 lakh குடுக்கணும்னு இங்க போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அண்ட் யூல் நெவர் கெஸ் வாட்ஸ் ஹேப்பன்ட் ஆஸ் அ ரிசல்ட். ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. அவங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்றது ரிசல்ட் என்னன்றதே தெரியாது. பட் யூ தென் பே அண்ட் யூ பை திங்ஸ். ஓகேயா? ஸோ அக்கார்டிங் டு த ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் மெனி ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோன் எஸ்ஏ மில்ஸ் ஆர் எண்டிங் தேர் ஆப்ரேஷன்ஸ் தேர். ஓகே. ஸோ இவங்க இந்த ப்ரொஹிபிட் பண்ணணும் லா கொண்டு வந்ததுனால இந்த விஷயங்களை அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து எண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ எஸ்ஏ மில்ஸ் இஸ் நத்திங் பட் ரிட்டனா இருக்கிற ஒரு எஸ்ஏ பீஸ் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எழுதுறாங்கல்ல அதுதான். ஓகே. சரி. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி குட் நியூஸ். ஓகே. ஸோ எஸ்ஏ peddlers are a pernicious stain on academia, and perhaps retreating from Australia will crimp their customer base and strain the market. Okay. crimp ஆகுனா கம்ப்ரெஸ் பண்ணிடும். இந்த மாதிரி அவங்க கொண்டு வராங்க அப்படின்னும் பொழுது அந்த விஷயங்கள் பண்ண விடாம பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ பெர்ஹாப்ஸ் இஸ் டாக்கிங் அபவுட் ஒரு பாசிபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இட் கிரிம் தேர் அவங்க கஸ்டமர் வராங்கல்ல இதை வாங்குறதுக்கு அதை வந்துட்டு கம்மி பண்ணிரும் கம்ப்ரெஸ் பண்ணிரும்னு சொல்றாங்க. what do you mean by perilous அப்படின்னு பாத்தீங்கன்னா தீங்கு விளைவிக்கிற விஷயம் which is very harmful கூட நம்ம சொல்லலாம். சரியா? okay, let's continue. But even if it does not, it's good to put some distance between dishonest students seeking shortcuts and those who profit by providing them. okay. so யாரெல்லாம் dishonest students இருந்து அதை வந்து கெயின் பண்ணிக்கிறாங்களோ அப்படி இல்லாம ப்ராஃபிட் கெயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சரியா? ஸோ அவங்கள என்ன சொல்றாங்க? பட் ஈவன் இஃப் இட் டஸ் நாட், இட்ஸ் குட் டு புட் சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இவங்க ரெண்டு பேருக்கும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. and the timing could not be better. So with millions of students suddenly shuffled online to combat COVID-19 away from the eyes of professors and encouraged by the loose nature of online learning, cheating has spiked. So இப்போ எல்லாமே கோவிட் வந்திருந்த பொழுது எல்லாமே ஆன்லைன்ல இருந்தது. இவங்க ஸ்பெசிஃபிக்கா போய் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்க்க முடியாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்ச பிறகு டோட்டலா வந்து அது ஸ்பைக் ஆயிடுச்சு. இட் ஹஸ் இன்க்ரீஸ்டுன்றத சொல்றாங்க அந்த கோவிட் பீரியட் அப்போ. ஓகே. ஸோ இட்ஸ் அ குட் டைம் டு பி சீன் ஆஸ் கிராக்கிங் டவுன். குட் டைம் வந்து டோட்டலா வந்து இட் ஹஸ் கான் டவுன். அண்ட் த optics may be the most important part of new law. okay. so மெயினா வந்து விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு லா கொண்டு வரதை வச்சுதான் அவங்க பண்ண முடியும். ஸோ ஆம்பிள் ரிசர்ச், ஆம்பிள் இஸ் வாட் நிறைய. ஓகே. ஸோ நிறைய ஆம்பிள் ஸ்பேஸ் எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அதுதான் சொல்றாங்க. ஆம்பிள் ரிசர்ச் மே பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ample research on academic cheating shows that one of the best ways to reduce it is to talk about it. okay. so இந்த பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனாலும் you have to talk, then only you'll get a solution. so இங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. so making students aware of your awareness, sending the message that those in authority know it's happening. okay. so இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அத்தாரிட்டியில இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷனோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெண்டு பேருக்கும் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் when schools and teachers don't send that message, when they ignore it, students take silence as permission to cheat. okay. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னும் பொழுது நம்மளை விட்டுட்டாங்க, நம்ம பண்ணலாம், நம்ம பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி நினைச்சு அந்த விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆக்சுவலி திங்க் டீச்சர்ஸ் வாண்ட் தெம் to do that. okay. so அதான் இங்க சொல்றாங்க. so therefore simply having the law, talking about it, setting penalties is probably all on its own deterring misconduct. okay. so அதாவது வெறும் law கொண்டு வந்துட்டு இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து it is what it is என்ன விஷயத்தை தவிர்க்கிறது, அவங்களுடைய misconduct தான் கிரியேட் ஆகும். it is not going to give a positivity. okay. so they just இந்த மாதிரி வந்து அத்தாரிட்டியில எதுவுமே பேசல, so we are going to do this-ன்றது தான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் பேசிட்டு இருக்கிறது மட்டும் it is not of it's not going to create a big thing-ன்றத சொல்றாங்க. so though the news coverage does not mention it directly, Australia isn't necessarily being proactive against cheating as much as it's being reactive, responding to a major cheating scandal that erupted there a few years ago. okay. so what is proactive, what is reactive? okay. so இப்போ நீங்க எக்ஸாம்ல நான் கண்டிப்பா பாஸ் பண்ண போறேன், இந்த பிரச்சனை எல்லாம் இருக்க போது, இதை நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா
you are proactive. Okay, அதாவது முன்னாடியே என்ன வரப்போகுது அப்படின்றதுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க ப்ரோஆக்டிவ். பட் பிரச்சனை வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல. ஸோ வரும்பொழுது அதுக்கான ஸ்டெப்பை எடுத்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியுறவங்க ரியாக்டிவா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்துட்டு அதான் இங்க சொல்றாங்க. ஸோ ஆஸ்திரேலியா எப்படி இருக்கு, ப்ரோஆக்டிவ் அகேன்ஸ்ட் சீட்டிங் as much as it's being reactive தான் இருந்திருக்கு, ரெஸ்பாண்டிங் டு அ மேஜர் வரும்போது அது அதுக்கு என்னன்றதை சால்வ் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூ இயர்ஸ் அகோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேண்டல், ஒரு ஊழல் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the contours were that a media outlet found that about 100 students had paid for essays and stand-in test takers for online test at some of the country's top schools. Okay, so இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ எஸ்ஏஸ்க்கும் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் பே பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராங்க்லி ஆல் எனி ஒன் ஹேட் டு டூ வாஸ் லுக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். நந்திலெஸ் தேர் வேர் எக்ஸ்பல்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ்பல்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரு விஷயத்தை வெளியேற்றம் பண்ணுறதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ டிகிரி ரிவோகேஷன். ரிவோகேஷன் இஸ் வாட், ஒரு அஃபிஷியலாக ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணுறாங்கன்னா ரிவோக் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபயரிங். ஸோ இட் வாஸ் எனார்மஸ் நியூஸ் அண்ட் டீப்லி எம்பாரசிங்காக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நவ் 5 years later much of what triggered that scandal is illegal in ஆஸ்திரேலியா எனிவே. ஸோ அந்த ஃபியூ இயர்ஸ் அகோ நடந்த ஒரு விஷயம் வந்து அந்த விஷயம் என்னன்னு ட்ரிகர் பண்ணியிருக்கு, என்னன்னு தூண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் இல்லீகல் அண்ட் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு 5 years லேட்டர் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஓகே ஓகே, the major news outlet outside Australia to cover the law in its impact, Times Higher Head வந்து has a global focus but is based in the UK. Okay, so it is UK based இருக்குன்னு சொல்றாங்க. The global focus. Okay, so it wrote in its coverage that the Australia law was highlighting how countries including UK risk falling behind. So in the fight against the SA mills. Okay, so it is telling about in the SA mills பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து UK வந்து it was like risk falling behind இருக்கும்பொழுது how it like fought against the SA mills அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ it said that the SA mills could still be accessed without penalty in the UK and therefore repeating it was at the risk of falling behind. Okay, so penalty இல்லாம அந்த இடத்துல வந்து அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் இங்க கம்பேரிசன் பண்ணிருக்காங்க. So it was in Australia actually, but then before it was in UK ன்றத they have mentioned and we have done with the RC. So we are going to solve the questions. So மேல வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னா கீழே நம்ம ரெஃபர் பண்ணும்போது மேல பார்க்கணும்னு அவசியமே இல்லை. You can conclude the answer. So we'll solve it. So with which of the following statement is the author most likely to agree? எதை அவர் அக்ரி பண்ற மாதிரி இருக்கு? So cheating is an indispensable part of academia. Students indulging in cheating do it mostly because of peer pressure. The Australian law against SA mills has been ineffective. SA mills often target gullible students. Gullible is what? ஒரு ஏமாற்றக்கூடிய students. So cheating students சொன்னாங்க who are unaware that what they are doing is dishonest. Okay, the law against cheating in Australia will check the rise in cheating due to the shift to online learning. Okay, so இங்க என்ன சொல்ல முடியும் நம்ம? First option வருமா? SA mills, sorry, first one cheating relate பண்ணி பேசியிருக்காங்க. First option is not possible. Okay, ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் மேலே நமக்கு டவுட் இருந்துச்சு. ஏமாற்றக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் who are unaware that what they are doing is dishonest. ஓகே, ஸோ அவங்களுக்கு தெரியாமலே அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அகைன் cheating in Australia will check the rise in cheating due to the shift of no. ஸோ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next என்ன சொல்லியிருக்காங்க? Why did Times Higher Ed report that UK was at risk of falling behind Australia? So இந்த Times Higher Ed வந்து என்னன்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே தான் இங்கே தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? என்ன ஆப்ஷன் நமக்கு வரும்? Australia law against cheating has been a revelation and if other countries do not adapt they might suffer in terms of quality. No, first option போயிருச்சா? Students and teachers do not interact much in the UK. அப்படி எதுவும் சொல்லல. The issue of cheating has only been discussed in schools and not in universities. Universities பத்தியே பேசல. Okay, SA mills are still operational in UK and there is no penalty that discourages students from using them. So no penalty is அங்க without penalty UKல இருக்குன்னு சொன்னாங்க. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Okay, so each of the following was a consequence of implementation of the Australian law against SA mills except. Okay, so a consequence இருக்கு implementation of the Australian law against என்னது இந்த SA mills against அப்ப except what அப்ப ஏதோ ஒரு consequence நமக்கு இருக்கு okay so இருக்கு மத்தது ஏதோ ஒண்ணு தவிர்த்து okay so அது என்னன்னு பார்க்கலாம் so many SA mills are shutting up shops in Australia next many students were disappointed with the law and protested against it so இது protest பண்ணாங்கன்னு சொல்லல பேரண்ட்ஸ்ன்றத பத்தியே பேசல parents were happy with the law and appreciated the government move so அப்ப except 2 and 3 which is option 2 so 1 வந்து நமக்கு சொன்னாங்க so இது வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்கன்றது okay so next one. Okay, next is which of the following statement can be inferred from the information given in the passage? Okay, so what can be concluded? So every country in the world requires legislation to combat the menace of cheating. Okay, so ஒரு menace னா என்னது ஒரு dangerன்றத பத்தி பேசுறது. The legislation against cheating in Australia was a proactive measure adapted by the government to address the issue of cheating. So proactiveன்றத பார்த்ததுனால அதை சொல்லிட முடியாது அது என்னன்றத பாருங்க next one the legislation may dent the business of SA mills in Australia and it will deter students from using their services so it will deterனா அதை அவங்க யூஸ் பண்றதுக்கு தவிர்க்க வைக்கும்னு சொல்லலாம் so இந்த பாசிபிலிட்டி இருக்கு so அடுத்து வந்து பேரண்ட்ஸ்ன்றத பத்தி பேசல it is not possible to eliminate cheating no so இப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் so டிலே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல next one so based on the information given in the passage what is it is clear that அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல முடியும் academic cheating shows that even the brightest mind no so it is possible to make students understand the importance of honesty no it is asking the students to not indulge in teaching can ensure that they do not do what தெரியல so it is important for education institutions to make curriculum more adaptive no curriculumலாம் உங்க ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்றது அதுவும் இங்க நமக்கு ஒரு 3யும் பாசிபிலிட்டி இல்ல so in order to deter students from cheating it is important to make them realize that the teachers and those in authority are aware of its happening so அவங்களுக்கும் தெரிய வைக்கணும்ன்றதையும் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து சைலண்டா இருக்கிறதுனால இவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல so இவங்க அவேரா இருக்காங்கன்னு தெரிஞ்சா students will not do it அவங்க தவிர்ப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க option 5 is possible next one okay so next நமக்கு synonym antonym கொடுத்திருக்காங்க perilous னா என்ன சொன்ன தீங்கு விளைவிக்கிற விஷயம் which is harmful னு சொன்னேன் they have asked for a closest meaning so closest meaning னா amendable amicable or ecstatic okay so இது எல்லாமே பாசிட்டிவிட்டியை பத்தி பேசுறது களி கூறுற விஷயங்கள் இல்லாட்டி வந்து நல்லா இருக்க விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம் okay so illicit is illegal things harmful is தீங்கு விளைவிக்கிறது so exact closest meaning is option 2 okay next one so next one is ample space enough space னு சொல்லலாமா இதுக்கும் நமக்கு closest meaning தான் கேட்டிருக்காங்க அப்ப என்ன சொல்ல முடியும் immense okay so immenseன்ற வேர்டுக்கு you can use lot of words tremendous இருக்கு colossal இருக்கு இந்த வார்த்தை எல்லாம் அந்த immenseன்ற வேர்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணலாம் so adequate is தேவைக்கு ஏற்ப இருக்குன்னு சொல்லலாம் antique is பழைய old things அப்படின்னு சொல்ல முடியும் காம்போசிட்டா இருக்கு which is like whatever you need okay so ஒரு காம்போசிஷன் தேவையான விஷயம்னு சொல்லலாமா okay so இது என்ன சொல்ல முடியும் terrace is கடுமையான ஒரு விஷயம் சரியா அது ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்னும் பொழுது அதை மீன் பண்ணலாம் next one okay so you have rearrangements so rearrangement பார்க்கும் பொழுது clues வந்து தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா போட முடியும் சரியா so அந்த clues நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது தான் full இதுவுமே இருக்கு okay so பார்த்து first rearrangement ஒன்னும் பயப்பட வேண்டாம் same words வந்து தேடுங்க same words தேடி pair பண்ண ட்ரை பண்ணுங்க சரியா so we're going to do that so even you guys are going to do the same okay so let's see so Concord Massachusetts is one of the New England Concord towns that everybody likes to visit okay சரி so Concord is இந்த placeல இருக்குன்றாங்க and it is one of the New England oda Concord towns that everybody likes to visit something like introductory so let's see so அத பத்தி ஏதாவது பேசிருக்காங்களான்னு பார்க்கலாம் in 1774 the first country convention to denounce the
coalition acts met there, followed by convening of the first and second Massachusetts Provisional Congress. Okay, so இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2000 சாரி 1774 நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ டெனவுன்ஸ் என்ன அர்த்தம்னா கண்டிக்கத்தக்க விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ டெனவுன்ஸ் த கோஎஷன், கோஎர்ஸ் பண்ணுது அப்படின்னும் பொழுது ஒருத்தவங்களை வற்புறுத்துற விஷயங்களை சொல்லு. ஸோ இங்க கோஎஷன் ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்ததை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ லேட்டர்னா ஒன்று நடந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் சொல்லணும். இதை இன்ட்ரடக்டரியா சொல்ல முடியாது. தட் இயர் இட் வாஸ், அப்போ இட் வாஸ் ரீநேம்டு Concord inductive of peaceful agreements with the Native Americans. So ஏதோ ஒரு விஷயம் ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So founded and incorporated in 1635 as Maquetaquid, and it was the first Putarian settlement away from tide water and ocean commerce. Okay, so next is it lies. It lies along the Concord River 20 miles northwest of Boston. Okay, ஸோ இப்போ வந்து எதை நீங்கள் இன்ட்ரடக்டரியா போட முடியும்? இது ஃபவுண்டட்னா எதுனே தெரியாது, லேட்டர்னா அப்புறம், இது வந்து பழைய இயரை பத்தி ஒன்று பேசியிருக்கு. அப்போ எதை யூஸ் பண்ண முடியும்? இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருந்தோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏ இஸ் மோர் பாசிபிள். ஸோ ஏ கேன் பி த இன்ட்ரடக்டரி சென்டென்ஸ். சப்போஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்னா இன்ட்ரடக்டரி மட்டும் அட்லீஸ்ட் கண்டுபிடிச்சு போட்டுருங்க. சரியா? அவ்வளோனா டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு அஷ்யூர்ட் ஆன்சர் போட முடியும். சரியா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? கான்கார்ட் மேசச்சூட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த நியூ இங்கிலாந்து கான்கார்ட் டவுன்ஸ் தட் எவ்ரிபடி லைக்ஸ் டு விசிட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? It lies along the Concord River 20 miles northwest of Boston. இது சொல்லலாம்ல. ஸோ அது எங்க இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு ஈ வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஓகே, ஸோ இட் லைஸ் இன் கான்கார்ட் ரிவர் சொல்லிட்டோமா? ஸோ லேட்டர் தட் இயர், ஓகே, ஸோ ஃபவுண்டட் அண்ட் இன்கார்பரேட்டட். வாட் இஸ் ஃபவுண்டட்? ஸோ இந்த பர்டிகுலர் கான்கார்டை வந்து எப்போ இட் வாஸ் ஃபவுண்டட்? இன் 1635ல ஃபவுண்டட் as என்னது Muscataquid, and it was the first Putarian settlement away from the tide water and ocean commerce. அப்போ இங்க டி வரும்னு சொல்லாமா? இது வந்து ஒரு phrase. ஓகே, ஸோ இது வந்து பக்கவா அதை நம்ம சேர்த்துட்டோம். அடுத்து லேட்டர் தட் இயர் இட் வாஸ் ரீநேம்ட் as Concord inductive of peaceful agreements with Native Americansனால அதை அப்படி மாத்திருக்காங்க. ஆனா in 1774 the first country convention to denounce the coercion acts met there, followed by என்ன விஷயம்? convening of the first and second Massachusetts Provisional Congress. அப்போ what has to come here? C, அதுக்கப்புறம் நமக்கு B வரும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாக்டான சீக்வென்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? இட் இஸ் ஆப்வியஸ்லி ஏ. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் இஸ் இ, ஆப்ஷன் 5. ஃபிஃப்த் இஸ் பி, ஆப்ஷன் 2. ஓகேயா? ஃபோர்த் இஸ் வாட்? சி வருதா? ஆப்ஷன் 3 சொல்லலாமா? அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் இஸ் டி, ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாங்க்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துலையும் பின்னாடி இருக்க சென்டென்ஸையும் ரெண்டுத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதே ஃப்ளோவில் தான் நம்ம எல்லாத்தையும் ரீட் பண்ணோம். ஸோ 2 பிளாங்க் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏதாச்சும் க்ளூ வேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஹேஸ் பீன் இருக்கு. ஸோ நம்ம V3 ஹேஸ் பீன் V3 வந்துச்சுன்னா இட் இஸ் அ பாசிவ் வாய்ஸ்ன்றது நமக்கு நல்லா தெரியணும். ஆப்ஜெக்ட் இஸ் டன் இஸ் டூயிங் சம்திங் பை த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோன்றதை நமக்கு ஞாபகத்தில் நார்மலாக இருக்கணும். ஸோ இன்ஸ்டெட் எவ்ரி அட்டென்ஷன் ஹேஸ் பீன், ஸோ V3ல என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க? has been devoted to making it a kind of free for all among members of the political, and you need what? the பக்கத்துல you need a noun. அப்போ politicalன்றது adjective. அப்போ noun-ஆ யூஸ் பண்ணலாம் political class, the bureaucracy and the police hierarchy, which is option 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ போடும்பொழுது கேர்ஃபுல்லாக போடுங்க. இங்கே ஃபாக்ஸிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசம்பிளிங் ஆஃப் அ ஃபாக்ஸ்ன்றது தான் அதோட மீனிங். ஸோ பொலிட்டிக்கல் வாட்? ஸோ பொலிட்டிக்கல் கிளாஸ் தான் என்ன பண்ணுறாங்க? த பியூரோக்ரஸி அண்ட் த போலீஸ் ஐராக்கி, போலீஸ் அஃபீஷியல்ஸ் அந்த ஐராக்கி இருக்கும்ல, அது பியூரோக்ரஸிஸ் அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்கள ரிலேட் பண்ணுறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ தேர் இஸ். இப்போ தேர் வருது அப்படின்னா இந்த இஸ் எப்படி எங்கேருந்து வந்தது? பின்னாடி இருக்க சப்ஜெக்டை வச்சு தான் வந்திருக்கு. இன்டர்நேஷனல் அப்பீல் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இஸ். அப்போ வாட் ஹேஸ் டு கம் ஹியர்? ஓகே, சரி. ஃபார் எண்டிங் த பிளட் ஷெட்ஸ் பட் த ஜண்டா. ஓகே, ஸோ ஜண்டா இஸ் நத்திங் பட் ஒரு மிலிட்ரி ரூலை பற்றி பேசுவீங்க. சீம்ஸ் வாட்? ஓகே, ஸோ சீம்ஸ்
இங்க வந்து growing, augmenting, germinating and amplifying, enlarging. So there is dash international appeal. Okay, so growing சொல்லலாமா? Okay, so எல்லாமே possibility நமக்கு ஓரளவுக்கு வர மாதிரி தான் இருக்கும். Okay, but the military rule seems what? So இது வந்து tranquil is silent இருக்கு அப்படின்றத மீன் பண்ண சொல்லலாம். Unperturbed. Okay, so அப்படின்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன், which is untroubled or unmoved ன்னு சொல்லலாம். So but the janta seems what? Unturbed ன்னு சொல்லலாமா? So untroubled இருக்காங்கன்ட்டு. என்னதான் இருந்தாலும் there is a growing appeal for ending the bloodshed இருந்தாலும் military வந்து it was not moving or it was not troubledன்றத சொல்ல மீன் பண்ணதுக்கு option 1 is more possible. Okay, so next one. Okay, so இதுல வந்து placid is ஒரு விஷயத்துக்கு you are not easily excited அப்படின்னும் பொழுது placid ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Next one. US Senators Josh Haley, a member of the right dash of the Republican Party, wrote to Mr. Biden asking him to consider a ban. What? A ban? நவுன் தேவை. அப்போ ரைட்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க சரியா. ஃப்ளாங்க். ஸோ இந்த வேர்ட் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கா, நான் வந்து இதை சொல்லி கொடுத்துருந்தேன். ஃப்ளாங்க் இஸ் ஒரு ஃப்ளஷி பார்ட். இப்போ பீஃப்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதில் ஃப்ளாங்க்ஸ் அதை வச்சு தான் வந்து எல்லாமே நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு மீனிங் நான் சொல்லியிருந்தேன். 3 மீனிங்கில் ஒரு மீனிங் வந்துட்டு இட் வாஸ் திஸ் இந்த ஃப்ளஷ் பார்ட். அடுத்தது வந்து பில்டிங்கோட ஒரு சைடு. ஓகே, ஸோ நாட் த ஃப்ரண்ட் ஆர் ரீர் பட் தென் த சைட் ஆஃப் பில்டிங் சொல்லியிருந்தேன். 3வது மீனிங்ல சொன்னேன், இப்போ சப்போஸ் எனிமி அட்டாக் பண்ண வராங்கன்னும் பொழுது மிலிட்ரியில இருக்கவங்க லெஃப்ட் ஃபிளாங்க் அண்ட் ரைட் ஃபிளாங்க்ல இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபிளாங்க் இஸ் டிஃப்ரெண்ட், பிளாங்க் இஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து நம்ம ஜிம்ல பண்றது. ஓகேயா, ஸோ இது ஃபிளாங்க்னும் பொழுது இதுக்கு வேற மீனிங் இருக்கு சரியா. அந்த மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் அப்போ என்ன சொல்லலாம், இங்க செனட்டர் ஜோஷ் ஹேலே a member of the right flank of the Republican Party wrote to Biden சொல்ல முடியும். அப்போ இங்கே ஆப்ஷன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆப்வியஸா 1 and you need a noun here, so extensionன்றது நமக்கு noun. ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின். So India has a more dash system of appointing political ambassadors not for donation to political parties but as an. அப்ப ஆன்னா இங்க vowel word. ஓகே, அப்ரோச் இருக்கு. ஸோ இங்க ஏதோ ஆப்ஷன் நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு. அடுத்து பி இருக்கு. ஸோ பினா ஆப்ஷன் 3 போயிருச்சு. அவென்யூ அண்ட் என்ட்ரன்ஸ். ஓகே, ஸோ இதுவும் நமக்கு இ தான். ஓகே, ஸோ இங்க என்ன சொல்ல முடியும், இந்தியா ஹேஸ் அ மோர் certified or practiced or sophisticated system of appointing political ambassadors. So what you will say, ஒரு உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு டு அப்பாயிண்ட் திங்ஸ்னும் பொழுது யூ ஆர் சொஃபெஸ்டிகேட்டட், உங்களுக்கு அந்த விஷயம் இருக்கு வேர் யூ கேன் டூ. ப்ராக்டிஸ்ட் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சீசன்ட் இஸ் சம்திங் லைக் ரிலேட்டிங் டு ஒரு விஷயத்த பண்றதுக்கு, பட் மோர் அக்கார்டிங் டு திஸ் சென்டென்ஸ் விச் கேன் பி சொஃபெஸ்டிகேட்டட் சிஸ்டம் சொல்லலாம். லெட்ஸ் கண்டினியூ. அதுக்கப்புறம் அடுத்த வேர்டும் வருதான்றத பார்க்கலாம் சரியா. நாட் ஃபார் டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பட் ஆஸ் அன் approach to recognize the reward talent, as an avenue to recognize the reward talent. Okay, so what is a certified mean? ஒரு characteristic பத்தி பேசுறதுன்னு சொல்லலாமா. ஸோ என்னதான் இது வரும்னு நீங்க யோசிச்சாலுமே இங்க வந்து இட் இஸ் கேரக்டரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ல முடியாது. இங்க வந்து இட் இஸ் லைக் அந்த விஷயத்த பண்றதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஓகே, ஸோ பாசிட்டிவான ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். வேர் ஆப்ஷன் 4 இஸ் மோர் பாசிபிள். இங்க இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு கிளாஷ் இருந்தது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 4 இஸ் மோர் பாசிபிள். ஸோ அதை நீங்க போட்டு பார்த்தாலே அதோட மீனிங் வந்து நமக்கு கரெக்டா அந்த இடத்துல உட்காரும் சரியா. ஓகே, ஸோ வி ஹாவ் கம் டு த எண்ட். ஓகே, ஸோ எல்லா கிளாஸுமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.